நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. மற்றும் ஒரு அண்மை செய்தி. அரசு சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் அரசு சேவை மையத்தில் தங்கி படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவி அங்கு பணியாற்றி வரும் காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அரசு இல்லங்களில் கூட மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அவலநிலை நீடிப்பதாகவும் அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வீடுகளுக்கு மாணவிகள் மற்றவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றும், திருக்கோவிலூரை சேர்ந்த ஏழை மாணவி ஒருவர் மட்டும் அந்த நேரத்தில் விடுதியில் தனியாக தங்கி இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்ட காவலாளி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என்றும், இதில் மாணவிக்கு 2 கால்களும் உடைந்ததுடன் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தந்தையை இழந்து கடும் வறுமையால் வாடி வரும் மாணவி அரசு இல்லம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்பிதான் சேவை இல்லத்தில் தங்கி பயின்று வந்திருக்கிறார். அங்கேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருப்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும், தொடர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் பாமக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.